கண்ணியமிகு சகோதரர்களே, பாடசாலைகளை பொறுத்தவரைக்கும் விரும்பியோ விரும்பாமலோ இலங்கையில் ஒரு டீனேஜ் பருவம் உள்ள எல்லோரும் அந்த சுவருக்குள் சென்றுதான் வெளியே வரணும். அப்படி என்றால் இந்த பருவத்து பிள்ளைகளை நெறிப்படுத்துவதற்கு கிடைத்த பெரியோரு எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு தான் பாடசாலைகள். அமெரிக்காவிலே இன்று வரைக்கும் நீதிமன்றத்தில் ஆசிரியர்கள் எழுந்து நிற்க தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆசிரியர்கள் அந்த இடத்தில் வைத்து மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் எங்கள் எல்லோருடைய ஏணிகள். ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு வாப்பா தண்ட மகன் சாப்பாடு சாப்பிடுகின்ற பொழுது வெளியில கொட்டி தான் சாப்பிடுறாரு, சிந்தி சாப்பிடுறாரு, சரியா சாப்பிடுறது கிடையாது. சொல்லி பார்க்கிறார், சரி வரல. ஆசிரியர்கிட்ட போய் மகன் இப்படி இருக்கிறாரு, கொஞ்சம் அறிவூட்டுங்கன்னு சொல்றாரு. நடக்கவே இல்லை. பிள்ளை தொடர்ந்து அந்த மாதிரி தான் சாப்பிடுறாரு. ஒரு 3 மாசத்துக்கு பிறகு பிள்ளை சரியா சாப்பிடுறாரு. வாப்பாக்கு அதிசயமா இருக்குது. என்ன நடந்தன்னு கேட்கிறாரு. இல்ல, எனக்கு இந்த ஆசிரியர் புத்திமதி சொன்னார், இப்படித்தான் சாப்பிடும் என்று அறிவூட்டினார் என்று சொல்லி சொல்றார். ஆசிரியரோடு கோபம் வருது வாப்பாக்கு. இதை நான் சொன்னேன்னு சொல்லி இருக்கலாமே, 3 மாசம் இதுக்கு காத்துட்டு இருக்கணுமா? ஆசிரியரை சந்திச்சு ஏன் லேட் ஆனீங்கன்னு கேட்கிறார். ஆசிரியர் சொல்றார், இல்ல நானும் சாப்பிடுகின்ற பொழுது இப்படித்தான் சாப்பிட்டேன். எனவே நான் என்ற மாணவனுக்கு என்ற பிள்ளைகளுக்கு அறிவூட்டுவதாக இருந்தால் நான் சரியாக அதை எனக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த அறிவூட்டலில் தான் தாக்கம் இருக்கும். அதனால் என்னை திருத்திக் கொள்வதற்காக இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னதாக ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர அதிபர்கள், ஆசிரியர்களுடைய நிலை. எங்கட பிராந்தியத்தில் ஒரு பாடசாலையில் ஒரு அதிபர் ஒரு போட்டி, ஒரு பொது பரீட்சையில் மாணவர்களுக்கு சொல்றாரு, உண்மையாக நடந்த சம்பவம், நீங்க பார்த்து அடிங்கோ, பார்த்து எழுதுங்கோ. வார அதிகாரிகள் டீச்சர்ஸ்மார் எனக்கு க்ளோஸ் ஆன ஆக்கள் தான், நான் நோமாஸ் தகவல் எத்தி வச்சிருக்கிறேன் அப்படி என்று சொல்றாரு. இது இந்த பாடசாலையால் போதையை கட்டுப்படுத்த முடியாது. இந்த அதிபரால் நல்லதோர் தலைமைகளையும் நல்ல பிள்ளைகளையும் உருவாக்க முடியாது. அவர் வல்லவன் வாழலாம் என்று கட்டி கொடுக்கிறாங்க. அதுக்கு பிள்ளையும் செய்யலாம், ஏமாத்தலாம், எல்லாம் செய்யலாம். அப்படி கட்டி கொடுக்க தேவையில்லை. நல்லவர்கள் தான் வாழலாம். நீ ஃபெயில் ஆனாலும் நல்ல ஃபெயில் ஆகு, பிரச்சனை கிடையாது. நீ நேர்மையாக நடந்து ஃபெயில் ஆகு, பிரச்சனை கிடையாது. இதை ஊட்டணும். இதை இன்றைய பாடசாலைகள் ஊட்டுகின்றனவா? புள்ளிகளின் பால ஒரு மாணவன் இதோட சம்பந்தப்படுறான். பாடசாலை என்ன நினைக்குதுண்டா, எப்படியாலும் இவரை விட்டுடணும். ஒரு மாணவன் ஒரு அவ்வளவு பெரிய ஒரு கெட்டித்தனம் கிடையாது, அவரை வச்சு கொள்றத ஒரு சுமையாக பார்க்கிறாங்க. இந்த ஆசிரியர்கள், அதிபர் எல்லோருமே பாடசாலையின் அடிப்படை நோக்கங்களை இன்றைய சூழலில் தவறாக புரிந்திருக்கிறார்களோ என்று என்ன தோன்றுது. ஏலவல்ல ஒரு 5 யூனிவர்சிட்டி, இல்லாட்டி 2 யூனிவர்சிட்டி, இல்லாட்டி 1 வரும். 45 பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. புள்ளிகள் தான் முக்கியம் என்று நினைக்கிறாங்க, அதான் உண்மை. ஆனால் பாஸ் ஆன 2 பேர், 45 பேர்ல 43 தவிர்த்து 2 பேர் கேட்டா ஸ்கூல்ல படிக்கல, நாங்க டியூஷன் கிளாஸ் போனோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவு ஆசிரியர்கள், அவ்வளவு பொருளாதாரம், எல்லாமே எதற்காக? அது புள்ளிகள் தான் நோக்கம்டா. அது கூட சரியா நடக்குதா? அது கூட சரியா நடக்குதா? எத்தனை பாடசாலைகளில் காலை கூட்டம் சரியா நடக்குது? பிள்ளைகளுக்கு ஒரு ஆரம்பிக்கின்ற பொழுதே ஒரு நல்ல சிந்தனையோடு முறையாக சரியாக பலமாக நடக்கிறது. கண்ணியமிகு சகோதரர்களே, பாடசாலைகளுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது. நல்ல ஆசிரியர்கள் எப்படி என்றால் புள்ளிகள் 2ஆம் தரத்தில் வைத்து எந்த பாடசாலைக்குள்ள ட்ரக்ஸ் இல்லை, எந்த பாடசாலையில் படிக்கிற மாணவர்கள் பெரியவர்களை மதிப்பார்கள், சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள், தொழுகையை பேணுவார்கள், நட்பண்பு கொண்டவர்கள். இதுதான் ஒரு அதிபராக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்கு முதன்மை அடையாளம். நீங்க ஒரு டீச்சரா சந்தோஷப்பட வேண்டியது ஸ்காலர்ஷிப், ஓ லெவல்,
ஏ லெவல் அல்ல, அது இரண்டாம் கட்டம். அதற்கு முன்னாடி நல்லதொரு மனிதனை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்பதுதான் பாடசாலையின் அடிப்படை நோக்கமாக இருக்கணும். அந்த நோக்கம் தவறவிடப்பட்டிருக்கிறது என்பது தெளிவா தெரியுது. உதாரணமா, இன்றைக்கு யாரையும் குறை சொல்லல, பதுவா செய்யல. இன்றைக்கு எப்படி என்ற சூழல் இருக்குது, ஒரு பெரியோர் அதிகாரி சொல்றாரு, பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பாம இருந்தா நல்ல மாதிரி இருக்குது. ஆனா வீட்டு சூழல்ல சரியான செட்டப்ல நேரம் ஒதுக்கி படிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு செட்டப் இல்லாம இருக்குது, இல்லாட்டி அப்படி செஞ்சிடலாம் சொல்லி சொல்றாரு. அப்படியான ஒரு சூழல். தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. டீச்சர்ஸ் டே, அந்த டே, இந்த டே எல்லாமே நடக்குது. அது செறிபிழை கப்பால இதுக்கு பல ரூபாய் செலவழிக்கப்படுது, பல நேரம் செலவழிக்கப்படுது, பல பிரயத்தனங்கள் எடுக்கப்படுது. கேட்டா தத்துவம் சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் மார் தொடர்பான ஒரு மதிப்பை கொண்டரணும். ஆனால் எல்லாரும் ஏகோபித்து நாங்க சொல்லுவோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாணவர்கள், அந்த மாணவர்கள் ஆசிரியர்களை ரொம்ப கண்ணியமா பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் யாரும் டீச்சர்ஸ் டே கொண்டாடல, அவர்கள் யாரும் சிறுவர் தினம் கொண்டாடல. அவர்கள் இப்ப நாங்க சொல்றோமே, முன்னாடி உள்ளவர்கள் எல்லோரும் சிறந்தவர்களாக இருந்தார்கள், கண்ணியமாக இருந்தார்கள், நல்லொழுக்கம் கொண்ட மாணவர்கள் என்று அவர்கள் யாரும் இப்படி கலை நிகழ்ச்சிகள் கொண்டாடல, டான்ஸ் அடிக்கல, பாட்டு போடல. ஒரு முக்கியமான பாடசாலை கிழமைக்கு ஒருக்கா மியூசிக்கும் சத்தமும் டான்ஸும் போடுது. கேட்டா பெரியோரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. தர்மம் நியாயங்களை தாண்டி முஸ்லிம் பாடசாலைகள் என்பதே எங்களுக்கு கிடைச்ச பெரியோரு பாக்கியம். இந்த பாடசாலைகள் சரியாக கட்டமைக்கப்பட்டால் இந்த சமூகத்தில் எல்லா பணிகளையும் முன்னாடி பாடசாலை மட்டும்தான் செஞ்சது. டியூஷன் கிளாஸ் கிடையாது, பிள்ளைகளுக்கு மோட்டிவேஷன் கிளாஸஸ் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. எல்லாம் பாடசாலையில நடந்தது. அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத் பெருசா இருந்துச்சு, இஹ்லாஸா செஞ்சாங்க. இன்றைக்கு வெறுமனை விளம்பரங்கள், மார்க்கெட்டிங். பெரிய அரச பாடசாலை அதிபர்கள் பிசினஸ் மார்க்கெட்டிங் மாதிரி மார்க்கெட் பண்றாங்க. என்ன நோக்கம், என்ன இலக்கு? ஒரு தவறாக ஒரு நியாயத்தை புரிய வேண்டும் சகோதரர்களே. இதை பேச போனால் உலமாக்களுக்கென்று மௌலைமார்களுக்கென்று ஒரு கொஸ்டின் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் வழங்காது, அவங்களுக்கு அது கொஞ்சம் பிற்போக்குத்தனமான சிந்தனை. இந்த மாதிரி சொல்றது ஜனரஞ்சகமான நிகழ்வுகள், சந்தோஷமான நிகழ்வுகள், விளையாட்டு போட்டிகள் எல்லாமே தேவையானது. ஆனால் மிக மிக அவசியமான பண்பு சார்ந்த நடவடிக்கைகள் ஒரு பிள்ளை தவறா போகுது. ஒரு டீம், அந்த வகுப்புல குறிப்பிட்ட பிள்ளைகள் அந்த பெற்றோர்களோடு பேசுறது, துறை சார்ந்த அதிகாரிகளை உள்ளெடுக்கிறது, எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கான விசேட கிளாஸஸ் ஆரம்பிக்கிறது. என்னால் இந்த பிள்ளையை பாதுகாக்க முடிந்தது என்பதுதான் ஒரு ஆசிரியரின் பெரிய கபருக்கு வந்து சேரும், கபருக்கு வந்து சேரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரொருவர் ஒரு நலவை கற்றுக் கொடுக்கிறாரோ, ஒரு நல்ல வழியை காட்டி விடுறாரோ, பிடிச்சு இழுத்து வச்சு கொள்றாரோ, அவருக்கு அவர் செய்கின்ற நல்லமல்களின் எல்லாமே இவருக்கு கிடைக்கும். வழிகாட்டினாரே அவருக்கு, அவர் ஆலோசனையை கேட்டு, அவர் வழிகாட்டலை கேட்டு நடைமுறைப்படுத்தியவரை எல்லா நன்மையும் கிடைக்கும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, எங்களோட பாடசாலைகளை நெறிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆசிரியர்களின், அதிபர்களின் மனோநிலைகளில் மாற்றம் வரணும். இந்த மாற்றம் வராம இந்த போதையை ஒழிப்பது என்பது கஷ்டம். வெறுமனே புள்ளிகளை உருவாக்குவது மாத்திரமல்ல பாடசாலைகளின் நோக்கம். அதை இன்றைக்கு டியூஷன் கிளாஸஸ் செஞ்சு கொண்டிருக்குது. இதை தாண்டி பண்புசார் மாற்றங்களை எங்கட பிள்ளைகளில் கொண்டரணும். நட்பண்புள்ள பாடசாலை என்ற பெயர்தான் எனக்கு தேவை, அதற்காகவே நான் உழைக்கிறேன் என்பதில் கவனமாக இருக்கணும். சுற்று நிருபங்கள் அவசியமானது, அதை தாண்டியும் ஒவ்வொரு பாடசாலையும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா போதை இல்லாத ஒரு தேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பேசிய விடயங்களை
ஒரு தவறான கோணத்தில் பார்க்காமல் எல்லோரும் விரிந்த பரந்த உள்ளங்களோடு பிரச்சனைகள் எல்லா வடிவங்களிலும் வரலாம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதிலிருந்து எங்களுடைய தலைமுறையை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் பொருந்திய பாடசாலையாக, பரக்கத் பொருந்திய பள்ளி வாயல்களாக, பரக்கத் பொருந்திய தலைவர்களாக எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.